பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரை தான் நீங்கள் கூறுகின்றீர்கள். ஸ்ரீதரன் கூறுகின்றீர்கள். பல கூறப்பட்டது, பல அரசியல்வாதிகள் பேசினார்கள். ஸ்ரீதரன் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி இல்லை. சந்தோஷம் கவலைப்படக்கூடிய மாதம் 18ஆம் தேதியாக இருந்தாலும் அதைவிட மேலாக சந்தோஷப்பட வேண்டிய நாளாகவும் தமிழ்நாடு தேர்தல் இருக்கின்றது. எனவே ஏடிஎம்கே டிஎம்கே இரண்டு கட்சிகளும் இந்த வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட கட்சி. இந்த இரண்டு கட்சிகளையும் ஒழிப்பதற்கு எவர் வருவாக இருந்தாலும் பூமாலை போட்டும் பூமாலை தூவியும் அவர்களை வாழ்க்கைக்கு தயாராக இருக்கின்றோம். இரண்டு தரத்திலே முடிச்சவர்கள் ஒழிய வேண்டும். எங்கள் தமிழ் மக்கள் அழியும் போது கைதட்டி பார்த்தவர்கள் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் கேட்கிறோம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. கடந்த காலங்களிலே, அதாவது 70ஆம் ஆண்டிலிருந்து சுமார் 74-75ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வடக்கில் தான் விவசாயம் என்றால் இலங்கையில் வடமாகாணம். எனவே இது வடமாகாணத்துக்கு பின்புதான் கிழக்கு மாகாணம் மற்றும் புலனறுவை போன்றவையில் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டது, வயல்காணிகள். ஆனால் தற்போது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு இந்த வடக்கு நாசமாக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு வயல்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்லாமல் வேறு பல காரணங்களினால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே இப்போது வட மாகாணத்தில் விவசாயம் இல்லாதொழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த மக்கள் மாத்திரமல்ல, தமிழ் அரசியல்வாதிகளும் தான். இன்று தெற்கில் பார்த்தீர்களே ஆனால் அனைத்து குளங்களும் இலங்கையர்களால் கட்டப்பட்டது கிடையாது. அனைத்தும் 1400ஆம் ஆண்டு 500ஆம் ஆண்டு 600ஆம் ஆண்டு என்று கூறப்படுவது அரசர்களால் கட்டப்பட்டது, அரசியல்வாதிகளால் அல்ல. வடக்கிலும் அப்படித்தான், கிழக்கு மாகாணத்திலும் அப்படித்தான். ஆனால் பெரும்பான்மை சமூகம் இருக்கின்ற பகுதிகளிலே அனைத்து குளங்களும் மிக அழகாக புனரமைக்கப்பட்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டு அவர்களுடைய தேவையும் தன்னுடைய சமூகத்திற்காக அவர்கள் மிக அழகாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வடமாகாணத்தில் அதிகமாக இருப்பதே குளங்கள் வவுனியாவில், இரண்டாவதாக கிளிநொச்சி, மூன்றாவதாக இருப்பது முல்லைத்தீவு. ஆனால் இதை எவரும் செய்வதில்லை. போலியாக தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கு சண்டை பிடித்துக் கொள்வதை எங்களால் பார்க்க முடிகின்றது. கடந்த அரசாங்கங்கள் ஜே.ஆர். ஜெயவர்தனுக்கு பின்பு வந்த அனைத்து ஜனாதிபதிகளும் வடக்கை அழிப்பதற்கே இருந்தார்கள், வடக்கை வளரவிடவில்லை. எனவே புதிய அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் அழகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டு சகல சமூகத்திற்கும் ஒரே விதமாக பார்ப்பதால் வடக்கில் உள்ள அனைத்து குளங்களும் புனரமைக்கப்பட்டு இங்கு சில பகுதிகளிலே வயல்கள் ஒரு போகம் தான் விவசாயம் செய்யப்படுகிறது. எனவே நீங்கள் 2 போகம் விவசாயம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவைகள் மக்களுக்கு வழங்கப்படுவது இல்லை. புனரமைக்க வேண்டும். அனைத்து குளங்களும் அரசாங்கத்தால் புனரமைக்க முடியாது என்றால் அதை தனியாருக்கு கொடுத்து புனரமையுங்கள். அதில் எவ்விதமான பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய சமூகம் வாழ வேண்டும், வளர வேண்டும். கடந்த காலங்களில் 77ஆம் ஆண்டுக்கு முன்பாக இலங்கையில் அரிசி வாங்க வேண்டுமென்றால் யாழ்ப்பாணம், நிலக்கடலை என்றால் கச்சான் யாழ்ப்பாணம், வெங்காயம் என்றால் யாழ்ப்பாணம், நெல் என்றால் யாழ்ப்பாணம், அரிசி நெல் என்பது, சோளம், உளுந்து, இவை அனைத்தும் இங்கிருந்து வந்தது. இப்போது எங்கே? இப்போது கொழும்பில் இருந்து இங்கே கொண்டு வரப்படுகின்றது அல்லது வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்படுகின்றது. இதற்கு காரணம் இந்த சமூகத்தில் வளர்ச்சி அடைய விடாது தமிழ் அரசியல்வாதிகள் இவர்களை அவிழ்த்து வைத்துக் கொண்டிருப்பதுதான். எவ்வித மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரப்பட வேண்டும். அதுபோல் அரசாங்கமும் சற்று விழிப்பாக செயல்பட வேண்டியது அரசின் கடமையாகும். விசாரணை என்பதே ராஜபக்ச அரசாங்கத்தில் போல் அராஜக விசாரணை நடத்த முடியாது. அது சட்டப்படி நடத்தப்பட வேண்டும். அது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் அதை அறிவேன். குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும், ஓரிரு நாளில் தண்டிப்பதற்கு இது மத்திய கிழக்கு அரசாங்கம் கிடையாது. கையை வெட்டுவதற்கோ அல்லது தண்டனை கொடுப்பதற்கு. இது ஜனநாயக நாடு. நாங்கள் நினைத்தது போல் செய்ய முடியாது. எனவே நீதிக்கு சென்றிருக்கின்றீர்கள், நீதி கேட்டிருக்கின்றீர்கள், நீதிமன்றத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கும் நிச்சயமாக. நான் இதை ஊடகங்கள் மூலமாக பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரை தான் நீங்கள் கூறுகின்றீர்கள். ஸ்ரீதரன் கூறுகின்றீர்கள். பல கூறப்பட்டது, பல அரசியல்வாதிகள் பேசினார்கள்.
ஸ்ரீதரன் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி இல்லை, ஆளுநரும் இல்லை, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் கூட கிடையாது. எனவே அரசாங்கம் தான் இதை முடிவெடுக்க வேண்டும். மக்களுக்கு நன்மை நடக்குமாக இருந்தால் தண்ணீரை திறந்து விடுங்கள். ஸ்ரீதரன் கையில் சாவி கிடையாது, பூட்டும் இல்லை, அவரிடம் இருப்பது அரசாங்கத்திடம். நீர்ப்பாசனம் சம்பந்தமாக அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், அங்கே இருப்பவர்கள் ஸ்ரீதரனின் சேவையாட்கள் கிடையாது, அரசாங்க அதிகாரிகள். அரசாங்கம் சட்டத்தை கூர்மாக இருந்தால் திறந்து விடு என்றால் நிச்சயமாக திறந்து விடுவார்கள். இதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. எனவே தமிழ் மக்கள் வாழ வேண்டும், அதற்காக வழிவகுக்க வேண்டும். அவர்கள் வன்னியில் இருக்கலாம், மன்னாரில் இருக்கலாம், யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம், அது எங்களுக்கு தேவையில்லை. அவர்கள் சிங்கள மக்களோ முஸ்லீம் மக்களோ என்று பார்க்காதீர்கள், அவர்கள் மக்களாக பாருங்கள். மக்களுக்கு தண்ணீர் தேவையாக இருந்தால் அந்த தண்ணீர் கொடுப்பது எவ்விதமான தப்பும் கிடையாது, தவறும் கிடையாது. ஆனால் 2 மடங்கு நிறைந்து கடலுக்கு அந்த தண்ணி செல்லும் போது சற்று யோசித்து பாருங்கள். இது கொடுக்கக்கூடாது என்று எவராது கூறுவதாக இருந்தார். எனவே கடந்த காலங்களில் வெள்ளத்திலே கடலுக்கு சென்ற தண்ணீர் எல்லாம் இது மக்களுக்கு கொடுத்திருக்கலாம். பான்கதவை திறந்து விடுங்கள், கிழமைக்கு ஒரு நாளாவது திறந்து விடுங்கள், ஒரு நாள் திறந்து விடுங்கள். இதில் எந்த அழிவும் எந்த நட்டமும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வரப்போவதில்லை. எனவே இதை பழியை ஸ்ரீதரன் மேல் மாத்திரம் போடாமல் அதிகாரம் உள்ள அதிகாரிகள், அரசாங்கத்தில் இருக்கும் உயர் மற்ற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் நாட்டின் தலைவர் ஜனாதிபதி தான் முடிவெடுக்க வேண்டும். இதற்கு ஜனாதிபதி நினைத்தால் திறந்து விடலாம். ஸ்ரீதரன் கேட்க தேவையில்லை. ஸ்ரீதரனுக்கு கிளிநொச்சி மாவட்டம் அவருடைய சொந்த காணியும் கிடையாது, அது ஒரு தனியார் காணி அல்ல, அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அரசாங்கம் ஆளும் கட்சி இதை கட்டாயமாக திறந்து விட வேண்டும் மக்களுக்காக. சந்தோஷம் கவலைப்படக்கூடிய மாதம் 18ஆம் தேதியாக இருந்தாலும் அதைவிட மேலாக சந்தோஷப்பட வேண்டிய நாளாகவும் தமிழ்நாடு தேர்தல் இருக்கின்றது. வடகிழக்கு தமிழர்கள் அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட போது ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிகளும் எங்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். எம்ஜிஆருக்கு பின்பு, எம்ஜிஆர் இருக்கும் போது மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்தார். ஜெயலலிதா காலத்தில் கூட தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார். கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தார், பலர் கைது செய்யப்பட்டார்கள். எனவே ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிகளும் இந்த வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட கட்சி. இந்த 2 கட்சிகளையும் ஒழிப்பதற்கு எவர் வருவதாக இருந்தாலும் கேட்கல, நாங்கள் பூமாலை போட்டும் பூமாலை தூவியும் அவர்களை வாழ்த்துக்கு தயாராக இருக்கின்றோம். இதுதான் உண்மையாகவே நடந்தது. நாங்கள் சந்தோஷத்துக்கு வெட்டவில்லை. 2 தரத்திலே முடித்தவர்கள் ஒழிய வேண்டும். எங்கள் தமிழ் மக்கள் அழியும் போது கைத்தட்டி பார்த்தவர்கள் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் கேட்கிறோம். வேறு எதுவும் கிடையாது. எங்களுக்கு தெரியும், இந்த வடகிழக்கிலே உள்ள தமிழர்களை விட நான் வடகிழக்கில் பிறக்காவிட்டால் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு தமிழ் அரசியல்வாதி என்றால் அது நான் தான். அனைத்து ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரியும். எனவே இதற்காகத்தான் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். எங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஏடிஎம்கே டிஎம்கே 2 வெற்றி பெற்ற தளபதிக்கு நாங்கள் ஆதரவளித்தோம். இது நியாயமானது, இதை தவறாக கருதாதீர்கள். இந்திய அரசியலமைப்பின்படி விஜய்க்கு அந்த கடல் கடந்த பகுதியிலே எதுவும் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. அது செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்திய பிரதமர் மோடிக்கு தான் செய்ய முடியும். விஜய் என்பவர் தமிழ்நாட்டு மக்களுக்குத்தான் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றாரே ஒழிய இலங்கை தமிழர்களுக்கோ அல்லது இலங்கை நாட்டுக்கு ஒரு நண்பராக இருக்க முடியும். அவரால் எதுவும் செய்ய முடியாது. 1 கிலோ அரிசி கொடுப்பதாக இருந்தாலும், கடலில் கொண்டு வருவதாக கப்பல் கொண்டு வருவதாக இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தின் அனுமதி என்று அவருக்கு எதுவும் செய்ய முடியாது. எனவே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர்களால் எதுவும் செய்ய முடியாது. நாங்கள் போனால் சந்தித்து பேசலாம் அவர்களோடு, அவர்களுக்கு முடிவெடுக்க முடியாது. அந்த மண்ணுக்குள் மாத்திரமே முடியும். கடல் வளம் முழுவதும் இருப்பது மத்திய அரசாங்கத்திற்கு, விமான தளம் இருப்பது மத்திய அரசாங்கத்திற்கு. எனவே அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. குரல் கொடுக்கலாம். நடக்க வேண்டியது நடக்க வைப்பது, அதை நடத்தி காட்ட வேண்டிய கடமை இருக்கின்றது, மோதிக்கு இருக்கின்றதை தவிர வேறு யாருக்கும் கிடையாது, முடியாது. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.